நம்ம அது மைனர் ப்ராஃபிட்ஸில் செஃபனியா வந்திருக்கோம். செஃபனியா இப்போ நான் சொன்னதில் அதாவது இந்த ஜூடா அவங்க வந்து எக்ஸைல், அதாவது நாடு கடத்துறதுக்கு முன்னால் எழுதப்பட்ட மைனர் ப்ராஃபிட்ஸில், அந்த 12 மைனர் ப்ராஃபிட்ஸில் எழுதப்பட்ட, அதாவது நாடு கடத்தப்படுறதுக்கு முன்னால் எழுதப்பட்ட 9 இதையும் நம்ம 8 பார்த்துட்டோம். இன்னைக்கு 9வது பார்க்குறோம். இதுதான் கடைசி. அந்த அதாவது ப்ரீ எக்ஸிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எக்ஸைலுக்கு போகிறதுனால, நாடு கடத்தப்படுறதுக்கு முன்னால் எழுதப்பட்ட ப்ராப்பர்ட்டி புக்ஸில் 9 புத்தகத்தில் 9வது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், செஃபனியா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நான் இந்த செஃபனியாவுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னால் அதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். அப்படின்னா தான் அது நமக்கு நல்லா புரியும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, ஜெஃபனாயா அவர் ஃபஸ்ட்டு வசனத்தில் சொல்லுவார், ஜெஃபனாயா சன் ஆஃப் அமாரியா சன் ஆஃப் ஹெசாக்கே. அப்புறம் ஓகே, அவரோட லீனியேஜ் கொடுக்குறாரு. அப்படின்னா லீனியேஜ் எங்கே வரைக்கும் போகுதுன்னா எசேக்கியா ராஜா வரைக்கும் போகுது. ஸோ இவர் வந்து எசேக்கியாவுடைய பரம்பரையில் வர்றவர் தான். ஸோ அடுத்தது இன்னொன்று கொடுக்குறாரு. டியூரிங் த ரெயின் ஆஃப் ஜோசாயா சன் ஆஃப் அமோன் கிங் ஆஃப் ஜூடா. சரியா? யோசியா ராஜா ஆழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த டைமில் தான் இந்த புக்கு எழுதப்படுது. அது ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்குறாங்க. நாகும் செஃபனியா ஏறக்குறைய ஒரே டைம் பீரியட் தான். பட் நான் முதலே நாகுமையா எடுத்தேன்னா அது ஜோனாவுடைய கண்டினியூட்டி இருக்கிறதுனால, நான் அசிரியன் இருக்கிறதுனால தான் நான் எடுத்தேன். ஸோ நாகும் இது நம்ம சிமிலர் டைமில் எழுதப்பட்ட புக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புக்கை நம்ம ஃபர்தராக பார்க்குறதுனால அந்த ஜோசியா அவனுடைய லைஃப்பை பார்க்கணும். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிங் அவன். ஜோசியா வந்து எப்போ வர்றாருன்னா, இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எசேக்கியாவிலேருந்து அந்த டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. எப்போ பாபிலோனியன்ஸ் வராங்க, அப்போ எசேக்கியா என்னைக்கு அவன் ட்ரெஷர்ஸ் எல்லாம் தொடர்ந்து காமிக்கிறானோ அப்போவே அந்த பாபிலோனியன்ஸ் வந்து இவங்களை பிடிக்கணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதுலேருந்து அந்த ப்ராசஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் எசேக்கியாவுடைய மகன் மனாசே வரான். அவன் வந்து த மோஸ்ட் விக்கெட் கிங். அவன் 50 வருஷம் ஆள்றான். அவனுக்கு அடுத்தது அவனுடைய மகன் தான் ஆமோனுடைய மகன் தான் ஜோசியா. ஸோ எசேக்கியா நல்ல கிங், அவருடைய மகன் மனேசர் பட்டு மோசமான ராஜா. அவனை பற்றி எழுதியிருக்கு. அவன் வந்து அங்கே ஒரிஜினலாக இருந்த கானானிய மக்களை விட இவன் வந்து இவனுடைய ஐடாலட்ரி விற்கிற பணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு அவன் மனாசையை பற்றி எழுதியிருக்கு. ரொம்ப மோசமாக யூதாவை வந்து அந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் மனாசையோடைய இந்த 50 வருஷம் பீரியட் தான். எல்லா இடத்துலையும் ஐடல் வர்ஷிப் கொண்டாந்தான், பாகால் கொண்டாந்தான். அதெல்லாம் மட்டும் பத்தாதுன்னு தேவாலயத்துக்கு உள்ளேயே கொண்டாந்துட்டான். பாகாலுடைய அந்த விக்கிரகத்தையும் ஆசிரியருடைய விக்கிரகத்தையும் தேவாலயத்துக்கு உள்ளே கொண்டாந்து தான். ஸோ அவனுடைய பீரியட் ரொம்ப மோசமான பீரியட். அதுக்கப்புறம் அவனுடைய மகன் ஆமோன் வரான். பட் ஆமோன் வந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கிறான். அவன் ரொம்ப வீக் கிங். அவன் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க அப்பாவுடைய அதே தான் நடந்துட்டு இருக்கு. அப்போது ஆமோனை கொல்லுறாங்க. வெறும் 2 வருஷம் தான் இருக்கிறான் ஆமோனை வந்து கொண்டுடுறாங்க. அவங்க கூட அந்த பேலஸில் உள்ளவங்க கொண்டுட்டு அவங்க ராஜாவாகலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் யூதாவனுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க யாரை கொண்டாங்களோ அவங்கள இவங்க கொண்டுடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆமோனுடைய ஒரே மகன் தான் இருக்கிறான், 8 வயசு பையன் ஜோசியா. ஸோ யோசியா கிங் ஆகும்போது நம்ம இது 2 நாளாகமம் 34 எடுத்து வச்சுக்கலாம். அங்கே தான் அந்த ஸ்டோரி நல்லா வருது. 2 நாளாகமம் 34, 2 Chronicles 34th chapter. ஸோ இதில் இருந்து ஆரம்பிக்குது ஜோசியாவுடைய ரூல். ஹீஸ் ஜஸ்ட் 8 year old. 8 வயசு இருக்கும்போது அவனை ராஜாவாக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து ஹில்கியா அப்படின்றத ஹை பிரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியன் ஒருத்தன் ஹில்கியான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து நல்ல இஸ் மேன் ஆஃப் காட். ஸோ அவன் வந்து ஜோசியாவை மோல்ட் பண்ணுறான்.
அது மட்டும் இல்லை, லேட்டர் பீரியடில் ஜெஃபனியாவுடைய இன்ஃப்ளூன்ஸும் அதில் இருக்குது. ஸோ ஜெஃபனியாவும் ஜோசியாவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ரெண்டையும் நீங்கள் படிக்கும்போது அந்த ஃபுல் இது நீங்கள் புரிய முடியும். 1ஆம் வசனத்தில் இருக்குது that he becomes king at when he was 8 years old. அப்படிதான் இருக்குது, 8 வயசில் அவன் ராஜாவாகிறான். அப்புறம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆவது வருஷம், அதாவது 8 வருஷம் ராஜாவாகி 8 வருஷம் கழிச்சு அவன் வந்து தேவனை he starts to seek the Lord. அப்படிதான் இருக்கு 3ஆவது வசனம். சுத்திகரிக்க தொடங்கினான். அப்படின்னா 16ஆவது வயசுல அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். 8 வயசுல ராஜாவாகிறான், 16ல் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறான். 20 வயசு வரும்போது எல்லா இடத்துக்குமே எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். அவங்க தாத்தா மனாசே எல்லா இடத்துலையும் ஐடல் வர்ஷிப் எல்லாத்தையுமே அடைக்கிறான். அவன் தாத்தா பண்ண காரியத்துல இஸ் ரீடூயிங் இட். 20 வயசுல அவன் ஆரம்பிக்கிறான். 5வது 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கும். 5வது 6 இது எப்படி என்ன போட்டிருக்குன்னா, பூஜை ஆசாரிகளுடைய எலும்பை பலிபீடங்களிலே சுட்டரித்து சுத்திகரிக்கிறான். அது எப்படி சுத்திகரிக்க முடியும் என்றால், ஸோ இது பூஜை ஆசாரிகள் அதாவது என்ன செய்யறான்னா, இவன் தமிழ் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he takes the bone of this priest, அதாவது பகாலுடைய பிரீஸ்டுடைய அந்த அடக்கம் பண்ணி இருப்பாங்களா அவங்களுடைய போன்ஸ் எடுத்து இவன் வந்து இந்த பேகன் ஆல்டர் மேல பகால ஆல்டர் மேல அங்கே உள்ள பலிபீடத்தின் மேல எரிக்கிறான். ஸோ நீ அந்த காலத்தின்படி நீ பார்க்கும்போது அந்த ஒரு பலிபீடத்தின் மேல ஒரு ஹியூமனுடைய போன்ஸோ பட்டுட்டுனா அது வந்து தீட்டாயிரும். அதுக்கப்புறம் அந்த பலிபீடத்தை யூஸே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றான், எங்கெங்கெல்லாம் பாகால் பலிபீடம் இருக்கா எல்லா இடத்துலையும் போய் அந்த அங்க புதைக்கப்பட்டிருக்க அந்த பாகாலுடைய பிரதான ஆசிரியெல்லாம் அந்த பூஜை பண்றவங்களுடைய ட்ரோன் எடுத்து எல்லா இடத்துலையும் எரிக்கிறான். எரிச்சு அவங்க ஒரு இடத்துலையுமே அவங்க இனிமே அந்த பாகாலுடைய பலி கொடுக்க முடியாத அளவுக்கு சுத்திகரிக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துல மீன் பண்றது. இவரை பத்தி ஒரு ப்ராபசி 300 வருஷத்துக்கு முன்னாலே இதை சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுல பியூட்டி. அதை நீங்க பாருங்க. அதை 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்னோன் ப்ராஃபட் போய் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 13 1லிருந்து 3 யோசியா சொல்லுங்க. இது வந்து 300 வருஷத்துக்கு முன்னால அந்த அன்னோன் ப்ராஃபட், இது பேரே இல்லை. இவரு ப்ராபசி பண்றாரு. ஜெரோபாம் அந்த கோல்டன் கண்ணுக்குட்டி நான் சொன்னேன்ல, அவங்க ரெண்டா பிரியும் போது இஸ்ரேலில் வந்து அவங்க கோல்டன் கண்ணுக்குட்டி வைக்கிறான். ஸோ அங்கே போய் இவன் ஜெரோபாம்கிட்ட ப்ராபசி பண்ணல. ஜெரோபாம் அங்கே இருக்காரு, பட் இஸ் லுக்கிங் அட் த ஆல்டர். அந்த பலிபீடத்தை நோக்கி ப்ராபசி பண்றான். யோசியா என்ற ஒருத்தர் தாவீதின் வழியில வருவான். அவன் வந்து எலும்புகளை அந்த ஓ மேல சுட்டு எரிப்பான் சொல்றாரு. ஸோ இஸ் கிவிங் எ ப்ராபசி. அது அப்படியே 300 வருஷம் கழிச்சு யோசியா வந்து அதை அப்படியே செய்கிறான். ஸோ இது அழகான ஒரு பியூட்டிஃபுல் ப்ராபசி. எப்படி ஆண்டவர் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கோரிலேட்டட் ஆகிட்டே இருக்கும் நிறைய காரியங்கள் அப்படி பைபிளில் நீங்க வாசிக்கும் போது. ஸோ இவன் வந்து 20 வருஷத்துல ஆரம்பிக்கிறான். 20 வருஷத்துல கம்ப்ளீட்டா இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறான். 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 34 8வது வசனத்துல ஓகே 26 வயசு அப்படின்னா கரெக்டா 26 வயசுல டெம்பிளை ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்புறான். அப்போ இவங்க டெம்பிளை ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய காரியங்களை எடுத்து பண்றாங்க. ஏன்னா அங்க நிறைய டெம்பிள் வந்து தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுமோ அப்படியே இல்லை.
எல்லாத்தையும் மனாசையும் ஆமோன்னு சேர்ந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சு அதில் விக்கிரகத்தை கொண்டு வச்சு நிறைய காரியங்களை பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கணுமோ அப்படியே இல்லை. ஸோ அங்கே ரிப்பேர் பண்ணும்போது நிறைய காரியங்களை எடுத்து நிறைய சாமான்களை எடுத்து பார்க்கும்போது 14வது வசனத்தில் நீங்கள் 14வது வசனத்தில் பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வேத வசனம் கிடைக்குதாங்க, பைபிளே அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அது வரைக்கும் தேவாலயம் இருக்கு, ஆனால் தேவாலயத்தில் அந்த வேத வசனம், இந்த புக் ஆஃப் த லா யாருமே கண்டுக்கிடவே இல்லை. அது எங்கே இருக்குன்னு யாருமே தேடலை. இவங்க ரிப்பேர் பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற அந்த புக்கு அந்த இதை எடுக்கிறாங்க பாரு 14வது வசனத்தில். இல்கியா கண்டெடுத்தான், அவன் தான் பிரதான ஆசிரியர். ஸோ அவன் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த அந்த அதை கொண்டு போய் யோசியாட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவன் யோசியா அதை வாசிக்க சொல்கிறான். வாசிக்க சொல்லிட்டு ஆண்டவர் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பாவம் செஞ்சீங்கன்னா என்னென்ன நடக்கும்ன்றது அந்த பனிஷ்மெண்ட் அந்த இதை வாசிக்கும் போது இவனுக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு வரும், நமக்கு கண்டிப்பாக இந்த இது வரும்னு சொல்லி டிசாஸ்டர் வெல்கம் கண்டிப்பாக தேவனுடைய அந்த 27, 28 ஸோ இப்போ இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து ஜூடா என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா அந்த ரிப்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற லெவல் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டாங்க. தே ஹவ் கிராஸ் தட். இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கிராஸ் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவர் யோசியாட்ட சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தையை பார்க்குற, என்னோட வார்த்தையை கேட்ட, ஸோ நீ அழுது உன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்ச, நீ வந்து இதுக்காக நீ காரியங்கள் செஞ்ச, அதனால உன்னுடைய டைமில் இது நடக்காது. நீ இதை பார்க்க மாட்ட. ஆனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வரதான் செய்யுன்றது அது ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது இதே இந்த நம்ம வாஸ்து இது அப்படியே 2 ராஜாக்கள் 23 இருக்கும். பட் அதில் இன்னும் கிளியராக இருக்கும் பாருங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ராஜாக்களும் நாளாகமும் நிறைய கதை பேரலாகவே போயிட்டே இருக்கும். ஸோ ராஜாக்களில் உள்ள சில காரியங்கள் நாளாகமத்தில் இருக்காது, அதில் உள்ள நீங்கள் ரெண்டு ஒரு இன்சிடெண்ட்டை ஃபுல்லாக புரியணும்னா கிரானிக்கிள்ஸு கிங்ஸையும் வாசிக்கணும். ராஜாக்களையும் நாளாகமும் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஸோ கிரானிக்கிள்ஸில் இல்லாத ஒன்று வந்து 2 ராஜாக்கள் 23, 26 வசனம். 23, 26 2 ராஜாக்கள் 26. மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாவின் 2 ராஜாக்கள் 23. ஓகே, 26 தானே? அதே தான். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Nevertheless, the Lord did not turn away from the heat of his anger, which burned against Judah. அப்படிதான் இருக்கு. ஓகே, திரும்பாமல். சரி, அப்பா இப்போ யோசியா நிறைய காரியங்கள் செய்கிறான். இவனுக்கு வந்து லால பார்க்குறான், இந்த மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யல, அப்பா தேவனுடைய கோபம் இருக்கு எல்லாம் தெரியும். பட் இவன் திரும்ப இவனால என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறான். இவனால் முடிஞ்சது என்னெல்லாம் முடியுமோ ஆஸ் அ கிங், ராஜாவா என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறான். பட் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உக்கிரம் போகாது. மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா, நீ அதை பார்க்க மாட்டா, அவ்வளோதான். யோசியா, நீ அதை பார்க்க மாட்டா, பட் நான் செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக செய்யறேன். டிசாஸ்டர் வில் கம், பனிஷ்மெண்ட் வரதான் போகுதுன்றாரு. ஸோ இதே நேரத்தில் இதே மாதிரி இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நிறைய நேரத்தில் நம்மளை ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லுவார். பட் அதனுடைய நம்ம வந்து அதனுடைய முழு பலனை வந்து நம்ம ஒருவேளை
பார்க்க முடியாது சில நேரம். இப்போ யோசியா இந்த காரியங்கள்லாம் செஞ்சதனோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படியாவது அவாய்ட் ஆயிரும், எப்படியாவது ஆண்டவருடைய கோபம் தணிஞ்சிரும் அப்படின்றதுல தான் அவன் செஞ்சான். பட் ஆண்டவர் கோபம் ஒன்றும் மாறலை. ஏன்னா அதுக்கு முன்னால அவனுடைய தாத்தாவும் அவனுடைய அப்பாவும் செய்த காரியங்கள் மொத்தத்தை கணக்கு போட்டு பார்க்கும்போது இவன் செஞ்சது ஒன்றும் ஆண்டவருடைய பார்வையில் அது பத்தலை. பட் இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்ய சொல்லியிருக்கிறோ அதை செய்தான், அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட், இதுதான் நம்ம நல்லா புரியணும். அநேக நேரத்தில் நம்மள ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லும்போது செய்ய சொல்லும்போது நம்மளுடைய வேலை அதை செய்யணும். அதனுடைய ரிசல்ட் அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லுவார், அதனுடைய ரிசல்ட் நம்ம கையில் கிடையாது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யோசியா செய்த காரியத்தினுடைய ரிசல்ட் யோசியா கையில் கிடையாது. அவனுடைய தாத்தாவும் அவனுடைய அப்பாவும் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டாங்க. ஸோ அதனுடைய கான்சிக்வன்ஸை இவன் ஃபேஸ் பண்ணுறான், வேற ஒன்றும் வழி இல்லை. பட் ஆண்டவர் இருந்தாலும் இறக்கப்பட்டு நீ உன்னுடைய வாழ்நாளில் அது நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். பட் ஓவராலா அந்த இது கேன்சல் ஆகலை அந்த இதை. ஸோ அநேக நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்மளுடைய சுச்சுவேஷன், நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் நம்மளுடைய தப்பாவே இருக்காது. நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் பாஸ்ட் அங்கிருந்து வந்துதான் நிறைய கான்சிக்வன்ஸ் நமக்கு பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யும் போது ஆண்டவரோட இரக்கம் நமக்கு கண்டிப்பா ஒன்று உண்டு. பட் இருந்தாலும் அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உக்கிரம்ன்றது அதை இவனால மாற்ற முடியல. பட் ஆண்டவர் இருந்தாலும் அவனுக்கு வேண்டிய அந்த கிருபையை கொடுத்தாரு. He gave him the grace to do all those things. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவனை ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணும்போது நீ இஸ்ரேலுடைய யூதாவினுடைய காரியங்களை நீ மாத்தலன்றதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. அவனை ஜட்ஜ் பண்ணாரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ தெளிவாய் செஞ்சாரு. ஸோ அந்த அவ்வளவுதான். யோசியா வந்து வேற எதையும் யூதாவினுடைய உக்கரம் மாறுற அளவுக்கு நீ ஏன் செய்யல அப்படிலாம் கேட்க போறது இல்லை. உன்னால என்ன முடியுமோ அதை செய்தால் there are certain things that you can do and you did it. அவ்வளவுதான். சில காரியங்கள் உன்னால செய்ய முடியும், அதை நீ செய்தாய். சில காரியங்கள் உன்னால செய்ய முடியாது, அது உன்னுடைய தாத்தா மனசையும் உங்க அப்பா ஆமோசம் செய்த காரியங்கள், அதை உன்னால மாற்ற முடியாது. இந்த நாடு ஏன் இந்த மாதிரி அடி வாங்குதுன்னா அவங்க செய்த காரியங்கள் தான். நீ சரியா தான் இருக்கிற, உன்னுடைய இருதயம் சரியா இருக்கு. ஆண்டவர் நமக்கு நிறைய நேரத்தில் கேட்கிற காரியம் உன்னுடைய இருதயம் சரியா இருக்கிறதா. எல்லாருக்குமே பாஸ்ட் கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம தாத்தாவோ நிறைய காரியங்கள் சில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறதெல்லாம் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதை பார்க்க வேண்டாம். நீ உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டும் போது அதை நம்ம செய்யணும். அவ்வளவுதான். அதை செய்தால் போதும், அதை செஞ்சாலே போதும். தட் இஸ் வாட் காட் இஸ் லுக்கிங் அட். நம்ம ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது அதை தான் அவர் கேட்க போறாரு. நீ ஏன் இதெல்லாம் மாற்றலை, சொசைட்டியே மாற்றலை, நம்மளால மாற்ற முடியும். சில நேரம் மாற்றங்கள் மாறும், சபையே மாற்ற முடியல. சில நேரங்கள் சபைகள் மாறும், சில நேரம் மாறவே மாறாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய முடியும். அதுதான் யோசியால வந்து நம்ம படிக்க வேண்டியது. ஸோ அவன் என்னெல்லாம் செய்ய முடியும். 16 வயசுல அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சா, 20 வயசுல இருந்து அவன் வந்து எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பிச்சா, என்னெல்லாம் செய்யணும் ஒரு ராஜா என்னெல்லாம் செய்யும், எவ்ரிதிங் ஹி டிட். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பேஷண்ட் சாகுறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஊசி போட்டால் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் உயிர் இருக்கும் தெரியுமா. ஸோ யோசிய செய்த காரியங்கள்லாம் யூதாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. பேஷண்ட் சாக தான் போகுது, பேஷண்ட் பழைக்க போறது இல்லை. பட் அவன் என்ன செய்யறான்னா, யோசியா என்ன செய்யறான்னா, அவன் செய்யற காரியங்கள் மூலமாக இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுடைய இதை தள்ளி போடதான் அவன் பண்ணான். அவனுடைய மரணம் ஒரு ஒரு ட்ராஜடி தான். அவனுடைய மரணம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. இது இந்த டைம்ல தான் பொலிட்டிக்கலி நீங்க பார்க்கும்போது அசீரியா வந்து கொஞ்சம் இறங்கிக்கிட்டே இருக்கு பவர். அசீரியாவுடைய பவர் இறங்கிக்கிட்டே இருக்குது. எகிப்துடைய பவரும் இறங்கிக்கிட்டே இருக்கு. பட் இந்த டைம்ல தான் பாபிலோன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, பாபிலோனுடைய பவர் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் கான்டெக்ட். நீங்க அந்த டைம்ல நீங்க பார்க்கும்போது அசீரியன்ஸுடைய பவர் இறங்கிக்கிட்டே இருக்குது, ஈஜிப்டும் பவர் இறங்கிக்கிட்டே இருக்கு. பட் பாபிலோன் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் அங்க ஒரு சண்டை நடக்குது. அதுதான் பேட்டில் ஆஃப் கார்ஷமிஷ்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் கார்ஷமிஷ் இது வந்து 2:4-35 இருக்குது. கார்கமிஷ், பேட்டில் ஆஃப் கார்கமிஷ் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில். ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் நடந்த அநேக யுத்தங்களில் கார்கமிஷ், பேட்டில் ஆஃப் கார்கமிஷ் என்ற ஊர் இன்னைக்கும் டர்க்கியில் இருக்குது.
ஸோ அங்கே நடந்த இந்த போர் தான் 2:4-35 இல்லை 20-25 26 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதில் அந்த ஃபுல் இது இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இப்போ அசிரியா பவர் குறையுது, ஈஜிப்டும் பவர் குறையுது. ஸோ இப்போ என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பாபிலோனியன்ஸோடைய பவர் கூடுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம பாபிலோனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுவோம்னு சொல்லி தே ஆர் கோயிங் ஃபார் ஃபைட் வித் பாபிலோன். 20வது வருஷத்துலேருந்து தேவாலயத்துக்கு அடுத்ததை திட்டப்படுத்தின நடவடிக்கை ராஜாவாகிய நேகோ ஐக்கியராஜ்ய நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்திற்கு யுத்தம் பண்ணி வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்துக்கு தானாகிறதை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கு முன்னும் என்ன, நான் இப்பொழுது உன் விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் சொல்கிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உன்னை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னார். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனுக்கு திருப்பாமலும், தேவன் சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். இவ்விதர் யோசியாவின் ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், கொடிய காயம் பண்ணது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் இருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எதிர்த்து கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ண. ஸோ ரொம்ப டிராஜிக் பாருங்க. இப்போ ஈஜிப்தியன் ஃபாரோ நீகோ, அசிரியன் கிங், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாபிலோனியன்ஸ் அட்டாக் பண்ணுறது தான் அவன் பிளான். அதுக்காக நீகோ அவனுடைய ஆர்மியை எடுத்துட்டு வரான். பட் ஜூடா வழியே தான் வரான். பட் இவனுக்கு வந்து ஆண்டவர் ஒன்றும் போகவே சொல்லல. இவனுக்கு வந்து அந்த 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 பேட்டிலுக்கு இவனுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவன் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஃபேரோ சொல்றான், இது ஆண்டவர் என்னை போக சொல்லி, God has told me to do it, ஸோ ஆண்டவர் என்னை போக சொல்லி, ஸோ டோன்ட் அப்போஸ் காட். பைபிள் என்ன வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவனை அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, அவன் வாயிலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தையை கேளாமல். ஸோ இங்கே ஒரு 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 டிராஜிக் திங் நடக்குது. ஃபேரோ மூலமா ஆண்டவர் பேசுறாரு, ஆனால் யோசியாவுக்கு ஒன்றும் போகலை. இது ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு என்ன புரியாத ஒரு இதுதான். பட் இருந்தாலும் யோசியா வந்து இஸ் கோயிங் அந்த அந்த சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போயிட்டு அவனுடைய உயிர் அங்கே இழக்க வேண்டிய ட்ராஜிக்கலி ஹி லூசஸ் ஹிஸ் லைஃப். நிறைய நேரத்தில் நம்ம வந்து வி கெட் கேரிட் அவே பை ஜீல். நம்மளுடைய நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஆண்டவர் ஏதாவது காரியம் செய்ய சொல்லியிருக்கும்போது ஒரு ஓவர் ஜெலஸ், நம்மளோட ஓவர் ஜெலஸ், அதுவுமே ஒரு நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சனையாயிரும். பட் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மைண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா, நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஜெலஸாக இருப்போம். ஸோ நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறது நமக்கு உழாது, காதில் உழாது. ஸோ அன்பிலியர் மூலமா ஆண்டவர் இவன்கிட்ட பேசுறாரு, அந்த நீக்கோ மூலமா பேசுறாரு. நீ வராத, உனக்கு இது சம்பந்தமே இல்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து பாபிலோனியன்ஸ் தான் அடிக்க போறோம். பாபிலோன் நான் அடிச்சா உனக்கும் நல்லது தான். அவங்க இதெல்லாம் சொல்லி பார்க்குறான், கேட்கவே இல்லை. மாறு இடத்துல போய் அவன் அங்கே ட்ரை பண்றான். ட்ராஜிக்கலி ஹி டைஸ். ஒரு ட்ராஜிக் மிஸ்டேக். பட் ஈவன் தோ அது ஒரு ட்ராஜிக் மிஸ்டேக்காக இருந்தாலும் அது மேபி ஆண்டவரும் அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். உன்னுடைய வாழ்நாளில் இதை நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னார்ல, அப்போனா அவன் வாழ்நாளில் அவனுக்கு இந்த டைம் முடிச்சுது. ஏன்னா ஆண்டவர் இன்னும் காரியங்களும் செய்யணும்ல. God has to do other things. ஸோ நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஓவரால் பிளான் வந்து இட் ஹாஸ் டு, நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம இப்படி தான் இருப்போம், நம்ம இப்படி இருப்போம், இங்கே இத்தனை வருஷம் இருப்போம், இதெல்லாம் நம்மளோட. ஆண்டவர் யூதாவுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. யூதாவை இந்த நேரத்தில் அடிக்கிறோம், இந்த இடத்துல நடக்கும். அப்போனா யோசியா இருக்கக்கூடாது ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, நீ அதில் கண்ணில் பார்க்க மாட்டாய், இங்கே நிறைய பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது, ஆனால் நீ அதுக்கு மேலே போயிடுவேன். ஸோ அவன் போகணும். அவனோட when Josiah died, every hope of Judah surviving dead. அவனோட முடிஞ்சு போகுது தான். ஸோ அவன் கேட்காம போகிறான். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறது தான் அவனுடைய பையங்க, ஜோசியாவுடைய பையங்க. அகேன்
மனாசே மோசமான கிங், ஆமான் மோசமான கிங், நடுவில் ஜோசியா ஒரு நல்ல கிங், அடுத்தது ஜோசியாவுடைய பசங்க அதே ஈவில் தான், அவனும் மனாசே மாதிரி தான் எல்லாரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்டும் பாபிலோனும் இவங்களை வந்து அப்படியே ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே கம்ப்ளீட்லி தே லூஸ் பவர். ஜூடா வந்து கம்ப்ளீட்டாக பவரை லூஸ் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜெரமையா ப்ராஃபஸை பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த குரூஷியல் டைமில் தான் ஜெரேமியா ப்ராஃபஸி பண்ணுறாரு. அந்த ப்ராஃபஸி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஃபஸி. எரேமியா 27 2:2-8. ஆறாவது வசனம். ஓகே, 8வது வசனம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து டைம் ஹஸ் சேஞ்ச். இப்போ வந்து அது வரைக்கும் யூதா இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மை சர்வன்ட் நெபுகத்நேசர் பாபிலோன், நீங்க இனிமே இந்த நேஷன், இந்த மோவாபியர்களும் சரி, ஆமோனியர் சரி, ஈடோமைட், டயர் எல்லாம், நீங்க எல்லாருமே இனிமே பாபிலோன் கீழே தான் இருக்கணும். இப்போ பாபிலோனுடைய டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க எல்லாரும் உங்களுடைய நுகத்தை அவங்களுக்கு கீழே இறக்கி தான் ஆகணும். நீங்க அவங்க இறக்காட்டா நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்போ பாபிலோன்ஸ் வந்து ரொம்ப மோசமான அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய நேரத்தில் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவருடைய பிளான் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. சார் இந்த டைம்ல அது அப்படிதான் நடக்கணும். அதுதான் கான்சிக்வன்சஸ். அது இவங்க செய்த எல்லாத்துக்குரிய கான்சிக்வன்ஸ். ஸோ எரேமியா சொல்றாரு, நீ போய் ஜெதேக்கியான்ற கடைசியில வந்த அந்த ராஜா, யூதாவில் கடைசியா இருந்த ராஜா ஜெதேக்கியான்றவன் தான். அதுக்கு முன்னாடி ஜெஹோவச்சின், ஜெஹோகீம் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மாறி மாறி. ஸோ இங்கே வந்து ஒரே பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு அங்கே யூதாவில். இப்போ என்னன்னா, நம்ம ஈஜிப்டை நம்பி இருக்கணுமா, அசிரியாவை நம்பி இருக்கணுமா அப்படின்றது. ஸோ அங்கே ஒரே சண்டை, ஒரே கொலைப்படி, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் ஜெதேக்கியா அப்படின்ற ஒரு ராஜாவை வந்து பப்பட் மாதிரி பாபிலோனியன்ஸ் வச்சிருந்தாங்க. பப்பட் மாதிரி அவன் சொல்றத கேட்குற மாதிரி. பட் இவன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நாளில் அவனுக்கு அகேன்ஸ்ட் ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இங்கே வந்து உங்களுக்கு முடியாது, யூ ஹாவ் டு கோ பேக். நீங்கள் பாபிலோன் ஜெரமியா மூலமா இந்த ப்ராஃபஸி சொல்றாரு. அப்போ அதுக்கு அகேன்ஸ்டா ப்ராஃபஸி சொல்றாங்க பாருங்க. அதை எரேமியா 28 1-4 இங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் வரான். இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையில தெளிவாக சொல்றாரு, யூ ஹாவ் டு கோ. இது டைம், உங்களுடைய நேரம் வந்துருச்சு, நீங்க போய் தான் ஆகணும் பாபிலோனுக்கு. ஏன்னா இது ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா இங்கே பாருங்க 28
இங்கே ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்றாரு. இப்போ நமக்கு நிறைய ப்ராஃபஸி சொல்றாங்களா, இந்த இந்த வியாதி இப்பவுமே பெயரும் வந்து இந்த காரியங்கள் உங்களுக்கு இப்பவுமே சௌகமாயிரும். இதேமாரி ப்ராஃபஸி தான் இங்கே வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. 70 வருஷம் பாபிலோனில் நீங்கள் இருக்கணும், இங்கே உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது. ஸோ செடக்கியான்ற ராஜாவும் அவருக்கு முன்னால இவன் வந்து சொல்றான், ஹனானியான ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட். 2 வருஷத்துல பாபிலோனியன் ஓக்கு முடிக்கப்படும். 2 வருஷத்துல போன அந்த ஜெயோக்கியம்லாம் அவனை பிரிசனர்ஸாக கொண்டு போயிடும், எல்லாரும் திரும்பி வந்துடுவாங்க. ஒரு பெரிய ப்ராஃபஸி, ஃபுல் பொய் ப்ராஃபஸி சொல்றான். பட் அதுக்கு ஜெரமியா ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்களா, 5லிருந்து 9 வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே இவர் வந்து சொல்றாரு 2 வருஷத்துல எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. 2 வருஷத்துல காட் will break the yoke. 2 வருஷத்துல திரும்பி வந்துருவான்னு சொல்றாரு. இறைமையாவும் கிண்டல் சொல்றாரு, நீ சொல்றதுலாம் ஆமே நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் நடக்க போறது கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அந்த அவனுடைய ஹி டைஸ். அந்த கண்ணனியா வந்து ஜெரமியா வார்த்தை சொல்றாரு, பொய் நீ கடைசியா வாசிக்கும் போது சொல்றான், நீ பொய்யான தீர்க்கதரிசி சொல்றதுனால திஸ் இஸ் வாட் will happen to you. 16வது வசனம் 15, 16, 17 இதான் அப்படிதான் அவன் முடிகிறான் பாருங்க. இது நல்லா பாருங்க, இதுதான் ஒரு இங்க வந்து சிச்சுவேஷன் எப்படி வந்துருச்சுன்னா, ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு. நீங்க ஆண்டவர் வந்து முதல்ல இருந்து கணக்கு வச்சுட்டே வர்றாரு. சி இட்ஸ் ஆல் அ கண்டினியூஸ் ஸ்டோரி. இது வந்து ஜோசியாவாலையும் மாற்ற முடியாது, அது எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜெனரேஷனா வந்துட்டே இருக்கு. ஓவரால் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஓவராலே பார்த்துட்டு நீ திரும்ப நான் சொல்றதை கேட்காம திரும்ப நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ 70 வருஷம் உங்களுக்கு இதுன்னு தான் சொல்லிட்டாரு, கேப்டிவிட்டி சொல்லியாச்சு. ஸோ இவங்க அதுக்கப்புறம் என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் ஆண்டவர் அதுதான் டிசைட் பண்ணாரு. இன்கேஸ் ஆண்டவருடைய சித்தம் அதுதான். ஸோ இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து பாபிலோனியர் வந்து நிறைய பேர் கொண்டு போயிட்டாங்க. அந்த பிரின்சஸ் எல்லாத்தையும் ஜெகோவச்சின் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவர் வந்து இங்கே ப்ராஃபஸி பண்றாரு. இவருக்கு ஆண்டவர் அனுப்பவே இல்லை. இவன் வந்து ஹீஸ் கால்ட் தி ப்ராஃபட். அவன் வந்து சும்மா ரோட்ல போறான் இல்லை, இவன் ப்ராஃபட் தான். சரி, நிறைய நேரத்தில் ப்ராஃபட்னு சொல்றவங்க தான் தப்பான ப்ராஃபஸி கொடுப்பாங்க. ரோட்ல போறவங்க யாரும் தப்பான ப்ராஃபஸி கொடுக்க போறது, பீப்புள் ஹூ கால் themselves prophets. ஸோ இவர் வந்து இவருடைய இன்டென்ஷன் அப்ப என்ன, நோக்கம் என்னன்னா, he wants to give a prophecy that the king wants to hear. அவ்வளவுதான். ராஜாவுடைய காதுல நல்லா உழுற ஒரு காரியத்தை நம்ம ப்ராஃபஸி சொல்லணும். அவ்வளவுதான் இவனுடைய இன்டென்ஷன். அவதான் சொல்றாரு 2 வருஷத்துல இதெல்லாம் நடந்துரும், 2 வருஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவோம், 2 வருஷத்துல எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. ஜெடக்கியான்னு உட்காந்துருக்கான். அவனுக்கே நல்லா தெரியும், அவன் தான் கடைசி நாட்டில் இருக்கான்றது அவனுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இவர் ப்ராஃபஸி பண்றது பொய்யான ப்ராஃபஸி. தரமே சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளும் we have to understand that நிறைய காரியங்கள் சில வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் என்ன இருந்தாலும் அலோவ் பண்றாரு. அதனால நிறைய பாஸ்ட்
கான்சிக்வன்சஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம நினைச்சிருவோம் இந்த காரியத்தில் இப்படிதான் முடியும், இந்த காரியத்தை ஆண்டவர் உடனே மிராக்கிள் செஞ்சிருவார், ஆண்டவர் நாளைக்கே எல்லாத்தையும் மாத்திடுவார். சில பேர்த்த நீங்க யாராவது சோமுதாவா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க, நாளைக்கே ஆண்டவர் ஹீல் பண்ணிடுவார், நான் ப்ரே பண்றேன், யோசிக்கவே மாட்டாங்க. பாத்துக்கீங்களா? யோசிக்கவே மாட்டாங்க, உடனே இருக்கணும், நாளைக்கு ஆண்டவர் ஹீல் பண்ணிடுவார். உனக்கு சொன்னாரா ஆண்டவர் நாளைக்கு ஹீல் பண்றாருன்னு? சும்மா நம்மள மேக் அஸ் ஹாப்பி. ஸோ தட் இவர் இப்படி சொன்னா இவர் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் யூ டோன்ட் ஹேவ் டு என்கரேஜ் காட், யூ ஹேவ் டு ஸ்பீக் த ட்ரூத். இந்த மாதிரி நேரத்தில் தான் சத்தியம் என்னவோ அதை தான் பேசணுமே சொல்ல, என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பேசணுன்றதுக்காக நான் பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் நீ கிறிஸ்தவர்களுடைய அநேக நேரத்தில் ரெஸ்பான்சஸ் ஏன் சரியா இல்லைன்னா, அவங்க இன்டென்ஷன் என்னன்னா டு ப்ளீஸ் பீப்புள், டு கிவ் அ குட் வேர்ட். ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். அந்த ஈவன் ப்ராஃபிட்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட இப்ப இவரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இருக்கா ஜோம் பண்ணிக்கலாம், காட் வில் இமிடியட்லி ஹீல் யூ. விதின் 2 செகண்ட்ல அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, காட் வில் ஹீல் யூ. டு யூ நோ காட் வில் ஹீல் யூ? உனக்கு தெரியுமா ஆண்டவர் ஹீல் பண்ணுவார்? டு யூ ப்ரே அபவுட் தட்? இன்னைக்கு எல்லாரும் அவ்வளவு சீப்பா ஆக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே ஒரு ரெஸ்பான்ஸ், ஆண்டவர் நாளைக்கு சுகம் கொடுத்துருவார். ஏதோ ஆண்டவர் ஏடிஎம் மிஷின்ல அங்க உட்காந்துருக்க முறை இவங்க கேட்கறதெல்லாம் சொல்ற முறை அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு சிக்னஸ்க்கு பின்னாலேயும், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு பின்னாலேயும், ஒவ்வொரு இதுக்கு பின்னாலே தேர் இஸ் அ பிக் ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை கொடுப்பாரு. அதை புரியாம நிறைய நேரத்தில் நம்மளும் we should not react like that. அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு இதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு அதை பத்தி ஜெபம் பண்ண இருக்க, ஜெபம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவர் தெளிவா உங்கள்கிட்ட பேசுனா அதை சொல்லுங்க, பேசலன்னா சும்மா இருக்க வேண்டியது. ஆண்டவர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஹீலிங்காக ஜெபிக்கிறேன். அதாவது ஹீலிங்காக ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு ஜெபிக்கிறதோ நான் சொல்லல. ஏன்னா ஜெரமியாவும் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும், அது நடந்தா நல்லா தான் இருக்கும். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒருத்தர் ஒரு வியாதியில் இருக்கும்போது ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஆட்டிடியூட் என்ன, அந்த வியாதி சோமானா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஹியூமன் ஆட்டிடியூட், அதுல தப்பே இல்லை. ஸோ அப்படி நம்ம கேட்கறதுல தப்பே இல்லை. பட் அதை ஆண்டவர் சொன்னார் நம்ம சொல்லும் போது அங்கே இஷ்யூ வருது. See, as a humans we have that kind of attitude. But immediately நான் ப்ரே பண்றேன், நாளைக்கு ஆண்டவர் ஹீலிங் கொடுப்பாருன்றது that's wrong. அது தவறான காரியம், அது தவறான பேச்சு. அந்த மாதிரி இடத்துல we have to be very careful about such people. சும்மா வாயில வர்றதுதான் வளர்றது, எது வேணாலும் சொல்லிடுறது, நாளைக்கு ஹீலிங், நாளை கழிச்சு எல்லாம் வந்துருவாங்க, இப்படியே சொல்றது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துருவோம், எல்லாத்தையும். See, if God tells you, you do it. ஆண்டவர் சொன்னா அதை பேசலாம், வாய மூடிட்டு இருக்கணும். ஸோ இதனுடைய கான்சிக்வன்ஸ் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் நடக்கல. நீங்க அதை கடைசியில் எப்படி முடியுதுன்னா, இது எல்லாமே இந்த 2:36 பாருங்க. 2:36 13:21. தேவர்கள் தன்னை ஆணையிட்டு கொண்ட நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பின்வாதப்படுத்தி தன் கழுத்தை சுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரின் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்கள் கூடி புறஜாதிகளுடைய சகல அலுவலகம் பண்ணி மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இறக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதி ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர் தேவனுடைய ஸ்தானாதிபதியை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் போட்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அதனால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்தில் பட்டயத்தாரை கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரியரையும் முதியோரையும் விருந்தாந்தியரையும் தப்பவிடவில்லை. யாரையும் தேவன் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தில் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீப்படுத்தி எருசலேமின் அலங்கலத்தை இடித்து அதன் மாளிகையை எல்லாம் அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும்
அங்கே அவர்கள் அவனுக்கு தான் குமாரரும் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மற்றும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மற்றும் ஓய்வு. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி வந்துருச்சு. எதனால ஆண்டவர் கடைசி அந்த ஃபைனல் எதனால ஆண்டவர் இது செய்கிறான்றது கடைசி 21வது வசனம் பாருங்க. The land enjoyed its Sabbath rest. All the time in its desolation it rested until the 70 years were completed to fulfillment of the word of the Lord spoken by God. So இது அந்த அவங்க அந்த லேண்டுக்கு ஆண்டவர் சொன்னார் 6 வருஷம் நீங்கள் விடுங்க, 7வது வருஷம் அதை சும்மா விடுங்கன்றது. யாரும் அதை கேட்கல. ஸோ அதனுடைய அதுவும் ஒரு கான்சிக்வன்ஸ். ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் காட் கால்குலேட்ஸ். அவங்களுடைய பாவம், அவங்களுடைய மீறுதல்கள், அப்புறம் எத்தனையோ ப்ராஃபட்ஸை விட்டார், அவங்க எல்லாத்தையும் கேட்கல, அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அது இல்லாமல் ஆண்டவர் சொன்னார் அந்த லேண்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், 6 வருஷம் விடுங்க, 1 வருஷம் சும்மா விடுங்கன்றாங்க. யாரும் அதை கண்டுக்கிடவே இல்லை. எதையும் ஆண்டவர் சொல்கிறபடி கேட்கல. அந்த இது அப்படியே லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இது எப்படி நடந்துச்சுன்னா, லேவியர் ஆகமத்தில் எப்படி சொன்னாரோ அப்படியே நடந்திருக்கு. அதை வாசிங்க, ரொம்ப அழகாக. அப்படியே லேவியர் ஆகமம் 26, 27-35. லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் இப்படி இருக்கணும்னு சொல்றாருல, அதை கொடுத்துருப்பார் பாருங்க. அதில் லேவியர் ஆகமம் 26, 27-35. This hearken unto me, but walk contrary unto me, then I will walk contrary unto you also in fury, and I will chastise you 7 times for your sins. And he shall eat the flesh of your sons and the flesh of your daughters, and he eat. Okay. And I will destroy your high places and cut down your images and cast your carcasses upon the carcasses of your idols, and the shoals are above you. And I will make your cities waste and bring your sanctuaries unto desolation, and I will not smell the savour of your sweet orders. And bring the land into desolation, and your enemies which dwell therein shall be astonished at it. And I will scatter you among the heathen, and will draw the sword after you, and your land shall be desolate, and your cities waste. Then shall the land enjoy its Sabbath, as long as it lieth desolate, and ye be in your enemy's land. Even then shall the land rest and enjoy its Sabbath. Okay. The land Sabbath. ஸோ இதுதான் திரும்ப அப்படியே இருக்கு பாருங்க. அது you will eat your அது தமிழில் எப்படி இருக்கிறது உங்களுடைய புசிப்பீர்கள். ஸோ இது ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ இது எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்தது. இது எல்லாமே நடந்துச்சு. இந்த குமாரத்தின் உங்களுடைய பிள்ளைகளுடைய மாம்சத்தை நீங்கள் புசிப்பீர்கள் இருக்கு. அது ஓவர் ஹைப்பர் போல் லாங்குவேஜ் கிடையாது, ஓவரா சொல்ற லாங்குவேஜ் கிடையாது. எக்ஸாக்டா நடந்துச்சு. ஏன்னா நேபுகாத்நேசர் கடைசியா அவன் நிறைய நேரம் அவங்க நிறைய பேரை கொண்டு போயிட்டே இருந்தான். பட் கடைசியா அவன் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா கதையும் மூடிட்டாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் அவனை எதிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் கதவை எல்லாம் மூடிட்டாங்க. அவன் சுத்தி நின்னா 18 மாசம் கம்ப்ளீட்டா ஜெருசலேமை சரௌண்ட் பண்ணி ஹி வாஸ் ஹோல்டிங் த 18 மாசம்னா பாருங்க. உள்ள ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வழியும் கிடையாது. தண்ணி மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ லிட்ரலா பிள்ளைங்கள சாப்பிட்டாங்க அவங்க. இது ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். லிட்ரலா பிள்ளைங்களுடைய மாம்சத்தை அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. அது எக்ஸாக்டா அவங்க சொன்ன மாதிரியே அங்கே நடந்துச்சு. ஏன்னா பசி, அவ்வளோ தூரத்துக்கு பசி. திரும்ப ஆண்டவர் சொல்லி ஸோ இப்படிதான் இது எல்லாமே இந்த கான்டெக்ட்ல தான் அந்த எருசலேம் விழுது கம்ப்ளீட்லி. இப்போ முதல்ல 10 ட்ரைப் அந்த இஸ்ரேல் கம்ப்ளீட்டா முடிச்சு அவங்க எல்லாம் தே ஆர் கேரிட் அவே டு எக்ஸைல். இப்போ ஜூடா கம்ப்ளீட்லி தே ஆர் கேரிட் அவே. ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம இப்போ ஜெஃபனியா இப்போ பார்க்குறோம். ஜெஃபனியாவில் நம்ம பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே 2வது வசனத்தில் பாருங்க, த டே ஆஃப் த லார்ட். இந்த ஜெஃபனியா நம்ம பார்க்கும்போது இந்த மெயின் தீம் எடுத்துட்டு டே ஆஃப் த லார்ட். த டே ஆஃப் த லார்ட் தான். டே ஆஃப் த லார்ட் தான் அந்த தேவனுடைய நாள், தேவனுடைய உக்கிரமம், அந்த பனிஷ்மெண்ட், அதை தான் பேஸ் பண்ணி வருது. 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க, எல்லாத்தையும் நான் அழிப்பேன்றார் ஆண்டவர். எவ்ரி திங் ஐ வில் டிஸ்ட்ராய். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டே ஆஃப் த லார்ட் தேவனுடைய நாள்
யூதாவுக்குரிய அந்த டே ஆஃப் த லார்ட் பனிஷ்மெண்ட்டும் வரும், கடைசி நாளில் நடக்க போகிற அதுவும் ரெண்டுமே பேரலாக வரும். இந்த ப்ராபஸி வந்து டூவல் ப்ராபஸி. நிறைய நேரம் நிறைய காரியங்கள் அந்த யூதாவுக்கும் அப்ளை ஆகும், நிறைய இது இனிமே வருகிற நம்ம இந்த ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணுற அதுவும் சேர்ந்து தான் வரும். இட்ஸ் அ டெர்மினேஷன் ப்ராபஸி. 2:3 ஐ வில் டிஸ்ட்ராய் எவ்ரி திங். இதை மீன் பண்ணுறதுனா அன்னைக்கு வரும்போது எல்லாத்தையும், ஹியூமன்ஸை மட்டும் இல்லை, நான் ஹியூமனை மட்டும் அழிக்க மாட்டேன், எல்லாத்தையும் உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ற மீன், நீங்கள் சாப்பிட்ற இது எல்லாம் கம்ப்ளீட்லி அது உக்கிரமான நாள். இட் வில் பி அ டே வேர் எவ்ரிதிங் வில் பி டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் 4, 5, 6 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா ஐடல் ஒர்ஷிப் பண்ணுறவங்க. அப்புறம் 5வது வசனத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடல் ஒர்ஷிப்பர்ஸ், சரியா, விக்கிரத்தை வணங்குறவர். அடுத்தது வந்து 5வது வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையும் தொழுதுகிட்டு மோலேக்கையும் அந்த விக்கிரகத்தையும் வணங்குறோம். ஸோ இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இவங்களையும். அடுத்தது 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பேக் ஸ்லைடர்ஸ், பீப்புள் ஹூ யூஸ் டு வர்ஷிப் மீ பட் நவ் நாட் வர்ஷிப்பிங். 6வது வசனத்தில் அப்படிதான் இருக்கு, பேக் ஸ்லைடர்ஸ். 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஹூ வாக் லைக் தே டோன்ட் பிலாங் டு காட். அப்புறம் 9வது வசனத்தில் அது தமிழில் சரியாக இருக்காது, பட் இங்கிலீஷில் நல்லா இருக்கும். அது வந்து ஆன் த டே ஐ வில் பனிஷ் ஆல் ஹூ அவாய்ட் ஸ்டெப்பிங் ஆன் த த்ரெஷோல்ட். இது வந்து அந்த அந்த காலத்தில் ஒரு கஷ்டம். அதோடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பாருங்க, 1 சாமுவேல் 5, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1லிருந்து 5 பாருங்க. 1 சாமுவேல் 5, 1லிருந்து 5. அஞ்சாவது வசனம் வாசப்படியே மிதிக்கிறது இல்லை. இதுதான் இங்கே சொல்றாரு, புரியுதா? தமிழ்ல ஆனால் ஜப்பனியில் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வர மாதிரி இருக்கும், பட் இங்கே அப்படிதான் சொல்றாரு. அதாவது என்ன சொன்னா, ஒன் டே ஐ வில் பனிஷ் ஆல் ஹூ அவாய்ட் ஸ்டெப்பிங் ஆன் த த்ரெஷோல்ட். வாசல் படியே மிதிக்காம. இது வந்து ஒரு பேகன் கஷ்டம், புரியுதா? இந்த டாகனுடைய இதில் என்ன ஆச்சுன்னா, அவன் கொண்டு வைக்கும்போது அந்த சிலை கீழே விழுந்துருக்குதா. ஸோ அது வந்து அந்த த்ரெஷோல்ட் வாசல் படியில தான் இருக்குது. ஸோ இந்த டாகனுடைய ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாள்ல இருந்து வாசப்படியில் மிதிக்க மாட்டாங்களாம், இங்கேருந்து அப்படி காலை அங்கே வச்சுட்டு அப்படி போவாங்களாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பேகன் கஷ்டம், எல்லாரும் செய்கிற ஒரு காரியம், எல்லாரும் ஆண்டவர் அறியாதவர்கள் செய்கிற காரியம். அதை வந்து இஸ்ரேல் மக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றாரு, நீ பேகன் கஷ்டம், அவங்க செய்கிற காரியங்களை நீயும் செய்ய ஆரம்பிச்சு. தட் இஸ் நாட் டிஃபரன்ஸ். அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட்ல மாட்டுவாங்கன்றத சொல்றாரு. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அப்ளிகபிள். இட் இஸ் அப்ளிகபிள் டு அஸ். இப்போ நமக்கும் தான் சேம் அதே கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இப்பவும் யாரெல்லாம் மற்றவங்க செய்கிற மாதிரி காரியங்களை செய்கிறோமோ, பேகன்ஸ் செய்கிற மாதிரி காரியங்களை செய்கிறோமோ, அவங்களுக்கும் அது அப்ளிகபிள் தான். அடுத்தது 12வது வசனத்தில் பாருங்க, அந்த கம்ப்ளேசன்ட் பீப்புள். கம்ப்ளேசன்ட் ஐ டோன்ட் கேர். ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, 12 சொல்றாங்க, ஆண்டவர் வந்து அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, நல்லதும் செய்ய மாட்டாரு, கெட்டதும் செய்ய மாட்டாரு, அவரு ஒண்ணுமே செய்யல. ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள். ஸோ யாரெல்லாம் எந்த டைப் ஆஃப் பீப்புள்லாம் அந்த டே ஆஃப் த லார்ட்ல மாட்டுவாங்கன்றது இங்கே தெளிவா இருக்கு. அந்த பீப்புள் ஹூ ஆர் கம்ப்ளேசன்ட் ஐ டோன்ட் கேர். அப்போ இந்த 12வது வருஷத்துல இன்னொன்று இருக்கும், அந்த ஒயின்ல உள்ள கீழே உள்ள அந்த மண்டி மாதிரி இருக்கும் என்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது என்ன மீன் பண்றாருன்னா, ஒயினை சரியா பண்ணணும்னா அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போனா அது சரியாக ஃபெர்மெண்ட் ஆகும். அதை அப்படியே போட்டிங்கன்னா அது மண்டி மாதிரி ஆகி அது நாத்தம் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி மக்களும் இது யாரை மீன் பண்ணுறாருன்னா, பீப்புள் ஹூ நோ காட் பட் ஹூ ஆர் கம்ப்ளேசன்ட்.
ஆண்டவரை பற்றி தெரியும், பட் சோம்பேறி. அப்படியே அது என்ன ஆண்டவரை என்ன வந்தால் பார்த்துக்கிறோம், வரட்டா நீங்கள் இதான் சொல்லிட்டு இருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் வரும், அது இது வரும் சொல்கிறேன், அதெல்லாம் வரட்டும், வந்தா நீ பார்த்துக்கிறோம். இது கம்ப்ளேசன்ட் பீப்புள். இந்த ஒரே அதாவது அப்படி சோம்பேறிகள். தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஒயினில் ஃபெர்மெண்ட் பண்ணுற ஒயினை வந்து ஒரு ஜக்கிலேருந்து இன்னொரு ஜாடிக்கு மாற்றினாதான் எல்லாம் நடக்கும்ன்றதும் தெரியும். ஆனால் மாற்றாமல் உட்காந்துப்பாங்க என்ன. ஸோ இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் நோ, தே நோ, தெரியும். ஆனால் ஒரு கம்ப்ளேசன்சி, ஒரு சோம்பேறித்தனம், இந்த மாதிரி ஆட்களும் மாட்டுவாங்க. யாரெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மாட்டுவாங்கன்றதை இங்கே தெளிவாக சொல்லிகிட்டே வராது. பீப்புள் ஹூ ஆண்டவரை விட்டு விக்கிரகத்தை வணங்குறவங்க, நமக்கு அந்த விக்கிரகத்தை வணங்குறவங்க அப்ளிகபிள் ஆகுமான்றது நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், நினைக்கலாம். பட் நமக்கும் அப்ளிகபிள் தான். ஆண்டவருக்கு முன்னால் எதை நம்ம வச்சாலும் அது நம்ம நமக்கு அது விற்கிறவங்க தான். அது நம்ம பணமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் எதுனாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம வைக்கும்போது அது நமக்கு விற்கிறவங்க தான். ஆண்டவர் சொல்ற முதல் கட்டளை என்ன சொன்னார்னா, என்னையே தவிர வேறொரு தேவர்களும் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட், இங்கேயும் அதே தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஒன்னே தவிர உங்களுக்கு வேற ஒரு தேவர்களும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தது. அது இப்பவும் நமக்கு அப்ளிகபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், அப்புறம் பீப்புள் ஹூ இங்கேயும் இருக்கால் அங்கேயும் இருக்கால், அடுத்தது பின்வாங்கி போகிறவர்கள், அப்புறம் பீப்புள் ஹூ ஆக்ட் லைக் தே டோன்ட் நோ காட், தே டோன்ட் பிலாங் டு காட். ஆண்டவர் அந்த 8வது வசனம். அப்புறம் 9வது வசனம், மற்றவர்களை போல இவங்களும் மாறிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னால் அந்த 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மற்றவர்களை போல ஃபாரினர்ஸை போல ட்ரெஸ் போடுறாங்கன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் அப்படிதான். ஃபாரினர்ஸை போற ஏன் ட்ரெஸ் போடுறாங்கன்னா, அவங்க வந்து அசிரியன் போறையும் பாபிலோனியன் போறையும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு யூதாக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஸோ அந்த கேரக்டர்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, தேவர் சேஞ்சிங் தெம்செல்ஸ். மற்றவங்கள மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி. இது எல்லாமே நமக்கும் அப்ளிகபிள். இட்ஸ் எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு என்ன நடக்குதோ அது நமக்கும் நடக்கலாம். அவங்களுக்கு மட்டும் அந்த டே ஆஃப் த லார்ட் இல்லை, தேவனுடைய நாள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். அப்படி சாப்டர் 2வது சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடும் எப்படி ஆண்டவர் அந்த நியாயத்திற்கு வருதுன்னு பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பிலிஸ்தியர்களை ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுறாரு. 2வது வசனத்தில் 2வது சாப்டரில் ஃபர்ஸ்ட் வந்து 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் மட்டும் பாருங்க. Behold, I will corrupt your seed and spread dung upon your faces, in the dung of your Solomon feast. இல்ல 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா தூய்மையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடத்துகிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்படி ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இங்க வந்து கோபத்தினாலே தப்பிக்கப்படுவீர்கள் இல்ல, மறைக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னா, யார சொல்றாருன்னா அதெல்லாம் நீங்க பார்க்கணும். சீக் ரைச்சஸ்னஸ், சீக் ஹியூமிலிட்டி, தாழ்மை, அதுதான். ஸோ ஐசாயா 66:2 அதுதான் இருக்கு பாருங்க. அந்த ஹியூமிலிட்டி, அதான் அந்த ஐசாயா 66:2 ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மை தான். உங்களை நீங்க தாழ்த்தும் போது, நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் சரி, see one thing that attracts God, ஒரு காரியம் ஆண்டவரை எப்படி அட்ராக்ட் பண்றதோ அது ஹியூமிலிட்டி. அதான் இங்க சொல்றாரு, நீங்க வந்து உங்களை தாழ்த்துங்கள். அந்த நாள் வரதான் போகுது. அந்த நாள்ல இருந்து நீங்க தப்பிக்க போறது இல்லை யூதாக்கும். பட் அந்த நாள் வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். யாருக்கு அது கிடைக்கும்னா, பவர்ஃபுல்க்கு கிடைக்காது, நிறைய காசு உள்ளவங்களுக்கு கிடைக்காது, நிறைய இன்ஃபுளுன்ஸ் உள்ளவங்களுக்கு கிடைக்காது, தாழ்த்துறவங்களுக்கு கிடைக்கும். அதான் ஐசாயா 62:2 God is attracted to people who are always humble. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, when you humble yourself, நீங்க உங்களை தாழ்த்தும் போது that will definitely attract God. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, if you want to get God's attention, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய அட்டென்ஷன் வேணும்னா, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கணும்னா, உங்களை நீங்க தாழ்த்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பார்ப்பார். மற்ற நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நீங்க வந்து ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம், ஆராதிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம் நினைக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறீங்க, எது அது எல்லாமே உண்டு, அது எல்லாமே நான் தவறு சொல்ல. பட் நீங்க உங்களை தாழ்த்தும் போது, உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து when you humble yourself before God, God will never ignore you. ஒரு காரியம் அவர் பார்க்கறது அந்த ஹியூமிலிட்டி, தாழ்மை இருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, தாழ்த்தும் போது ஆண்டவருடைய கிருபை உண்டு.
whoever humbles themselves. அதான் இங்கே 3வது வசனம் சொல்றாரு, தாழ்த்துங்கள், அப்படி அட்லீஸ்ட் யூ வில் கெட் சம் ப்ரொடெக்ஷன். அது வரதான் போகுது, பட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் த ப்ரொடெக்ஷன். அப்புறம் 2வது அதிகாரத்தில் மற்றது நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நேஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் சொல்றாரு. மோவாப், பிலிஸ்தியா, மோவாப், எதுக்காக ஆண்டவர் அவங்கள டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஸோ அது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியும். அப்புறம் 3வது சாப்டர் வந்து இட் எண்ட்ஸ் வித் ரெஸ்டரேஷன். சரி, இது வந்து 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் அகைன் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் பேசுது. அப்புறம் 9லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது டாக்ஸ் அபவுட் த ரெஸ்டரேஷன். திரும்பி ஆண்டவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறாரு. திரும்பி அது வந்து நாட் ஓன்லி யூதா மட்டும் ரெஸ்டோர் பண்ணல, எல்லாத்தையும் ஹோல் ஹியூமனிட்டி, யூதாவும் அதில் சேர்ந்து ரெஸ்டோர் ஆகுது. அதுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறாரு, எல்லா நேஷன்ஸ், எல்லா காரியங்களும். இந்த 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 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ இதில் வந்து நீங்கள் வாசிக்கும் போது யூதாவை பற்றி தான் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ டப்புன்னு 3வது அதிகாரத்தில் அந்த 9வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு த மில்லேனியம் ஏஜ். அந்த டைம் ஷிஃப்ட் ஆகும். அந்த ப்ராஃபசிஸ்ல அதான் நீங்கள் பார்க்கணும், டைம் டக்கு ஷிஃப்ட் ஆகும். யூதாவை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி திடீர்னு நம்ம கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த மில்லேனியம் ஏஜுக்கு போயிடுது. இதுவும் அதே தான். இதுதான் அந்த யூதர்களுக்கு இப்போ புரிய முடியாத ஒரு காரியம். ஏன்னா அவங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த ரெஸ்டரேஷன் இப்போ இந்த ஆண்டவர் ஃபுல்லாக ரெஸ்டோர் எப்போ பண்ணுவார்னா உடனே பண்ணிடுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். பட் எங்கள் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காரியங்கள் செய்வார். ரெஸ்டரேஷன் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக யூதாவை மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம புறஜாதியார்களுடைய நேரம். ஸோ அதனால அவங்களுடைய காரியங்கள் இன்னும் ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கல. பட் நம்மளுடைய நேரம் முடியும் போது, அவங்களுடைய நேரம் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ரெஸ்டரேஷன் ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ரெஸ்டரேஷன் கூட சேர்த்து நம்மளுடைய ரெஸ்டரேஷன் வரும். எவ்ரிதிங் ஆண்டவர் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி அழகாக கொண்டு வருவார். இஸ்ரேலையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார், த சர்ச் ஆல்சோ பி ரெஸ்டோர், இந்த சபையும் ஆண்டவர். அப்போ சேர்த்து ரெண்டு சேர்ந்து தான் அந்த ஒரு பிரைட், அந்த மனவாட்டி, அவர் இஸ்ரேலும் சபையும் சேரும் போது தான் அந்த ஒரு பிரைட் நடக்குது. ஸோ நம்ம சபை மட்டும் மனவாட்டி இல்லை, இஸ்ரேலும் உண்டு. இஸ்ரேலுக்கு நேரம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. இப்பொழுது நம்மளுடைய நேரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது அவங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு, பட் ஒரு நாள் அவங்க திறக்கப்படுவார்கள். அப்போ அவங்களுடைய ரெஸ்டரேஷன் நம்மளுடைய ரெஸ்டரேஷன் சேர்ந்து வரும்போது, அதான் நம்ம ரெவலேஷனில் கடைசியில் பார்க்கும்போது the whole thing will be restored. ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம், everything will come together. ஸோ முடியும் போது ஈவன் தோ இந்த 9 புக்ஸுமே இட் இஸ் அபவுட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் இது பண்ணி இருந்தாலுமே, நம்ம ஜெஃபனியெல்லாம் நம்ம முடியும் போது வி எண்ட் இட் வித் த ஹோப் தட் எவ்ரிதிங் வில் பி ரெஸ்டோர்ட். எல்லாமே ஆண்டவர் வில் ரெஸ்டோரேஷன் ஃபார் காட்ஸ் பீப்புள். மோவாபுக்கு ரெஸ்டோரேஷன் இல்லை, அம்மோனருக்கு ரெஸ்டோரேஷன் இல்லை, பிலிஸ்தீனர்களுக்கு ரெஸ்டோரேஷன் கிடையாது, டயரில் உள்ளவங்களுக்கு ரெஸ்டரேஷன் இல்லை, அசீரியல் எஸ் தெர் இஸ் த ரெஸ்டரேஷன். மற்ற இந்த நேஷன் யாருக்கும் ரெஸ்டரேஷன் கிடையாது. பட் நமக்கு ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் காட் நமக்கு ரெஸ்டரேஷன் உண்டு. அதுதான் யூதாவுக்கு ரெஸ்டரேஷன் உண்டு. ஸோ அந்த நோட்டில் வி ஆர் ஃபினிஷிங் தட். இன்னும் வர்றதில் இன்னும் மூணு புக்ஸ் இருக்குது நம்ம மைண்ட் ப்ராப்பர்ட்டியில். அது எல்லாமே போஸ்ட் எக்ஸிலிக், அப்படின்னா அவங்க அந்த நாடு கடத்தப்பட்டு திரும்பி வருகிற டைமில் எழுதப்பட்ட 3 புக். அது 3மே அந்த டைமில் எழுதப்பட்டது தான். ஆகாய், சகரியா, மல்கியா. இது நம்ம கம்மிங் வீக்ஸ் வந்தோம். God bless.